இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் உதயதாரகை மகளிர் இதழின் சிறப்புகள் பற்றியும் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் உதயதாரகை பரப்புரை பணிகள் குறித்தும் பேசுகிறார் இதழ் பரப்புரை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுரை ஜெரினா யூசுப் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தமிழ் இஸ்லாமிய பத்திரிகை உலகில் மகளிருக்கான தனித்துவமான இடத்தோடு உலக அளவில் புகழ் பெற்று வரும், மிக குறிப்பாக சாமானிய பெண்களை, சாதாரண பெண்களை எழுத்தாளர்களாக மாற்றி வரும் உதயதாரகை பத்திரிகையினுடைய பரப்புரை குழுவினுடைய கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த திருமதி ஜெரினா யூசுப் அவர்களை நாம் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேசியிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உதயதாரகை மாத இதழ் மிக குறிப்பாக புதிய வடிவத்தோடு புதிய தலைமுறை பெண்களை சென்றடைவதற்கான பரப்புரையை தமிழகம் முழுவதும் முன்னெடுத்து வருகிறார். அவர்களுடைய பணிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பரப்புரை குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, கண்காணிப்பாளராக அவர்களை ஒருங்கிணைத்து பணியாற்றி வருகிற ஜெரினா யூசுப் அவர்களோடு இந்த மாத இதழுடைய செயல்பாடுகள் பற்றியும் அவை செய்ய இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் எழுத்தாளர், பத்திரிகையாளர் ஜெரினா யூசுப் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த மாத இதழுடைய பரப்புரை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக கண்காணித்து வருகிறீர்கள். உங்களுடைய பணிக்காக எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த பத்திரிகை பணிகள் பற்றி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய முதன்மையான பணி, குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்து இங்கேதான் படிச்சு இங்கேதான் பணியிலும் இருக்கிறேன். சமுதாய பணியில, எழுத்து பணியில இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கணவர் என்னுடைய இந்த எல்லா பணிகளுக்குமே எனக்கு ஊக்கமூட்டக்கூடியவங்களாக உறுதுணையா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்தே இஸ்லாமி இயக்கத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கேன். ஆமா. ஓகே, இப்போ வந்து ஜமாத்தே இஸ்லாமியுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்கள் அமைப்பினுடைய இதழாக இந்த உதயதாரகை என்கிற இந்த இதழ் வெளிவந்துகிட்டு இருக்கிறது. முதல்ல இந்த இதழை அறிமுகப்படுத்துங்க. இந்த இதழ் எப்போது துவங்கப்பட்டது, யாரால் துவங்கப்பட்டது, இதனுடைய முதன்மை நோக்கம் என்னவாக? முதலாக இந்த இதழ் உதயதாரகை என்ற பெயரை கொண்ட இந்த இதழ் முதலாக 2020 துவக்கப்பட்டது. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி பெண்களாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களுக்காக பெண்களாலேயே பெண் எழுத்தாளர்கள் எழுதி வெளிவருவது என்ற பத்திரிகை தான் இந்த உதயதாரகை. ஆரம்பத்துல 3 மாதங்களுக்கு ஒரு இதழாக, காலாண்டு இதழாக, வருடத்திற்கு 4 இதழாக வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு கடந்த 2 வருடங்களாக 2 மாதங்களுக்கு ஒரு இதழாக, வருடத்திற்கு 6 இதழ் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதுல பல வகையான ஆக்கங்கள், பெண்களுக்காக பெண்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், எல்லா சாதனைகள்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத நோக்கம். ஆமா, இப்போ நிறைய பெண் எழுத்தாளர்கள் உருவாக்கணுங்கிறது ஒரு நோக்கம். இன்னொரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா, நம்ம சத்திய இஸ்லாத்துடைய செய்திகளை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாம் பெண்கள் கொடுத்துள்ள உரிமைகளை, சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. அதே மாதிரி சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் விரும்பி படிக்கிறாங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னால வரைக்கும் இதழ் வாசிப்பு அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலையும் நிறைவாக இருந்தது. இந்த அளவுக்கு வந்து தொலைக்காட்சிகளோ அல்லது சோசியல் மீடியாக்களோ வந்துடாத காலகட்டத்துல பொழுதுபோக்கிற்காகவும் அவர்களுடைய ஓய்வு நேரத்தையும் முழுமையாக வாசிப்பு தான் எடுத்துக் கொடுத்தது.
எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் ஏதோ ஒரு இதழ்கள் வந்து அக்கம் பக்கத்து வீடுகள்ல இதழ்களை பரிமாறிப்பாங்க. இந்த வீட்டுல ஒரு இதழ் வாங்கினா அடுத்த வீட்டுல இன்னொரு இதழ் வாங்குவாங்க, அதுக்கு அடுத்த வீட்டுல இன்னொரு இதழ் வாங்குவாங்க. இப்படி எல்லாமே அந்த இதழ்களை படிக்கும் போது கிட்டத்தட்ட நிறைய இதழ்கள் வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் திருமணத்திற்கு முந்தையே நிறைய பெண்கள் நல்ல வாசிப்போடும் நிறைய படைப்பாற்றலோடும் நிறைய அறிவோடும் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. தொலைக்காட்சிகளுடைய வருகை, அதை தொடர்ந்து சோசியல் மீடியாக்களுடைய வருகையோடு இது போன்ற இதழ்கள் வாசிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இன்னைக்கு வந்து இந்த சூழல்ல இந்த இளையத்தாரகையினுடைய இந்த முயற்சி, பெண்களை கொண்டே நடத்தப்படக்கூடிய இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றிகரமா போயிட்டு? நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க. இப்ப வந்து வாசிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். வாசி, யோசி, மாறிவிடு, மாற்றிவிடு அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு சொற்றொடருக்கு ஏற்ப வாசிக்கிற பழக்கமும் யோசிக்கிற பழக்கமும் வளரணும், வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த இதில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வாசிச்சு சிந்திச்சு உணர்ந்து தங்களை ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாற்றிக்கிட்டு மற்றவர்களையும் தங்களுடைய சந்ததிகளையும் அதே மாதிரி ஆளுமை மிக்கவர்களாக வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த உதயத்தாரகை இதோட நோக்கம். ஒவ்வொரு பெண்ணுமே பெருமிதத்தோட சுயமரியாதையோட தன்னுடைய வாழ்வை வடிவமைக்க உதயத்தாரகை இதழ் உதவும். ஒவ்வொரு பக்கமுமே வழிகாட்டும். இப்ப வந்து என்ன மாதிரியான உள்ளடக்கம் இந்த பத்திரிகை பெரும்பாலும் சுமந்து வந்தது? கேட்டீங்க, நல்ல கேள்வி. இந்த நிறைய பல்வேறு விதமான ஆக்கங்கள் வெளிவருது இந்த இதழில். சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், நாட்டு நடப்புகள், ஆன்மீக தகவல்கள், சமையல் குறிப்புகள், உடல் நல மனநல மருத்துவ குறிப்புகள், மருத்துவ கட்டுரைகள், உள்நாட்டு செய்திகள், உலக செய்திகள் உட்பட. ஆமா, இன்னும் நூல் ஆய்வு இருக்குது. இதுல திருக்குரான் விரிவுரை, ஹதீஸ் விரிவுரை, சாதனை பெண்களுடைய இந்த சாதனை கட்டுரைகள், பல்வேறு ஆக்கங்கள் ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு விதமாக மின்னிக் கொண்டிருக்குது. அது நாங்க பெருமிதமா நாங்க சொல்றோம். இப்ப வந்து பெண்கள் இதழுக்குன்னு ஒரு தனித்துவம். பொதுவான இதழ்கள் வரக்கூடிய தரப்பு ஆண்கள் பெண்களாக எழுதுறாங்க. புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அதில் இடம்பெற்றிருக்கும். அரசியல் விமர்சனங்கள், இப்படி கலவையாக பல்வேறு தகவல்கள் பொது பத்திரிகைகள்ல இருக்கும். குறிப்பா பெண்களுக்காக ஒரு இதழ் அப்படின்னா தமிழ்ல வந்து வரக்கூடிய பெண் இதழ்கள் பெரும்பாலும் பெண்களை வந்து சமையல் கலைஞர்களுக்கான குறிப்புகள், அழகு கலைக்கான குறிப்புகள், வீட்டு உபயோகத்திற்கான விஷயங்கள், இப்படி பெண்களை டார்கெட் பண்றதா இருந்தாலே அவங்களுக்கு இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ரசனைக்குரிய கதைகள், சின்ன சின்ன கதைகள் கொடுக்கறது அப்படிங்கிற அளவுல இவங்களுடைய அந்த பதிவுகள் போதும்னு பெரும்பாலான பத்திரிகைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரியான தகவல்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். முகத்துல இருக்கக்கூடிய அந்த கருமையை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது மாதிரி. ஸோ இந்த காலகட்டம் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் வந்து எல்லா தகவல்களையும் வினாடியில கைமுனைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை கொண்டு தந்திருக்கு. இந்த சூழல்ல பெண்களுக்கான இதழ் என்று வருகிற போது பெண்களை அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கவும் செயல்படவும் வைப்பதற்கு வழமையான இது மாதிரியான தகவல்கள், இது மாதிரியான கட்டுரைகள், கவிதைகள், இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான என்ன மாதிரியான திட்டங்கள் இந்த பத்திரிகை வழியா செய்யப்படும்? ஆமா, இன்றைய நீங்க சரியா சொன்னீங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்துல சமகால சவால்களை எதிர்கொண்டு எதிர்கால கனவுகளை எல்லாத்தையுமே நனவாக்கக்கூடிய வகையான ஒரு தகுதியான ஆளுமையாக மாற்றுவதற்கு தகுந்த ஒரு சாதனை மிக்க ஒரு வரலாற்று பக்கமும் எங்களது இதெல்லாம் இடம்பெறுது. அந்த வரலாற்று பக்கங்கள்னு பார்க்கும் பொழுது எகிப்திய பெண் ஆளுமை, அரசியல் ஆளுமை, அவங்க ஜைனபுல் கசாலி, அவங்க மாதிரியான வரலாற்று ஆளுமைகளுடைய அந்த கட்டுரைகளும் நாங்க வெளியிடுறோம் உதயத்தாரகை இதழில். அப்படி படிக்கும் பொழுது நம்மளும் அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஆளுமையாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் பெண்களுக்கு ஏற்படும். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து சிறுகதைகள், கட்டுரைகள், சமையல் குறிப்புகள் அது மட்டும் வெளியிடுறது கிடையாது. அதை விட அதிகமாக பெண்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி அவங்களுடைய பெண்கள்கிட்ட மறைஞ்சு கிடக்கக்கூடிய
கற்பனை திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி அவங்களுடைய இலக்கிய அறிவை அச்சில கொண்டு வந்து ஆவணப்படுத்துறதுக்கும் நாங்க உதவி செய்யறோம். முழுக்க முழுக்க பெண்களாலேயே தயாரிக்கப்பட்டு பெண்களாலேயே நடத்தி கொண்டு வருகின்ற 7 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரே பத்திரிகை உதயதாரகி தான். ஓகேம்மா, இப்ப பொதுவாக ஒரு பத்திரிகை அப்படின்னா அதுல வந்து 4 பிரபலங்களுடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில இருக்கும். ஒன்ல ஒரு பேட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அவங்களை பற்றிய ஒரு வாழ்வியல் குறிப்பை கொண்ட ஒரு செய்தியா இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை பற்றிய விஷயமாக. அந்த மாதிரி இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் எல்லா விதமான வளர்ச்சியோடும் சிறப்போடும் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் முன்னோடிகளாக இருக்கிறாங்க. கல்வித்துறையில இருக்கிறாங்க, IAS IPS கிரேட்ல இருக்கிறாங்க, குரூப் 1 அலுவலர்களாக இருக்காங்க, பல்வேறு துறைகள்ல சாதித்தவங்க இருக்காங்க, தொழில் முனைவோர்களாக இருக்காங்க. இது மாதிரி அந்த பெண்களுக்கான ஒரு நல்ல ரோல் மாடல் இந்த தமிழகத்துக்குள்ள நம்மை போன்ற ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை வந்து முன்னுதாரணப்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு இருக்கா? எந்த அளவுக்கு புதிய பெண்கள், இளம் பெண்கள் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறீங்க? நல்ல கேள்வி. இப்ப நீங்க சென்ற இதழ்ல பாத்தீங்கன்னாக்கும் ஈரான் பெண்கள் வந்து இஸ்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் உலக அளவுல பரவலா இருக்குது. ஆனால் பாருங்க, அதுலயும் சாதாரண நம்மளை மாதிரி அமைதியாக உள்ள ஒரு தளம் இல்ல ஈரான். ஈரானிய பெண்கள் அறிவியல் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சாதனை புரட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ற இதழ்ல ஒரு அறிவியல் கட்டுரை நடப்புலகில் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவியல் சாதனைகளை வந்து நாங்க சென்ற இதில் கட்டுரையாக வெளியிட்டோம். இப்ப எங்களை மாதிரியே நம்மள மாதிரியே சாதாரண சாதனை பெண்கள்ல ஒருத்தர் பார்க்கும் பொழுது நம்ம நஸ்ரத் ரோசி அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து எங்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய கட்டுரைகளை எழுதுறாங்க, தொடர்ந்து எழுதுறாங்க. அதே மாதிரி மாற்று சமுதாய சகோதர சகோதரின்னு பார்க்கும் பொழுது டாக்டர் ராணி சக்கரவர்த்தி மதுரையிலேயே வந்து சிறு குழந்தைகளுக்கான மனநல மருத்துவர். அவங்க அப்படி மனநல மருத்துவரா இருந்து கொண்டே உதயதாரகையில தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறாங்க. அந்த மாதிரி வந்து கட்டுரைகள் படிக்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு ஊக்கம், இவங்கள மாதிரி நம்மளும் வரணும், நம்மளும் நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டணுங்கிற ஒரு ஆர்வமும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து ஜமாத்தே இஸ்லாமியால் நடத்தப்படுகிற பெண்களுக்கான இதழ் தானே தவிர இஸ்லாமிய பெண்களுக்காகவே நடத்தப்படுகிற இதழ் கிடையாது. அதனால வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆனா இப்படி வந்து பொது பத்திரிகைகளாக இஸ்லாமிய பத்திரிகைகளை கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்லாமிய பத்திரிகை உலகம் அப்படிதான் துவக்கப்பட்டது. சின்ன சின்ன சிற்றிதழ்களாக துவங்கப்பட்டாலும் கூட பின்னால ஒரு காலம் வரும்போது ஒவ்வொரு பேனர் பேர்லையும் ஒரு பத்திரிகையை உருவாக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அந்த அமைப்பிற்கானது, இந்த அமைப்பிற்கானது என்று ஒவ்வொரு அமைப்புகளும் இயக்கங்களும் பத்திரிகைகளை தொடங்கும் போது அதனுடைய பரப்பு வந்து மிக குறுகிய ஒரு எல்லைக்குள்ளால போயிடுச்சு. அந்த அமைப்புக்காரங்க மட்டும் படிக்கிறது, அந்த இயக்கத்துக்காரங்க மட்டும் படிக்கிறது, சில வீடுகள்ல அதை படிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான சூழல்கள் உருவாகி இஸ்லாமிய சிற்றிதழ்கள் பத்திரிகையினுடைய நிலைமையே மாறி அந்த ஒரு மோசமான வீழ்ச்சியை நோக்கி போறதுக்கு இது மாதிரி இயக்கங்களுடைய தொடர் பத்திரிகை முழக்கம் ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில ஜமாத்தே இஸ்லாமியினுடைய பெண்கள் அமைப்பு துவங்கியிருந்தாலும் கூட பொது வாசகர்களை சேரக்கூடிய பத்திரிகையாக நடத்துவது, பொது வாசகர்களை பங்கேற்க செய்யக்கூடிய பத்திரிகையாக மாற்றுவது அப்படிங்கிறது வெறும் இந்த அமைப்பு இயக்கம் என்பதை தாண்டி இஸ்லாம் குறித்த ஒரு நல்ல புரிதலை, நல்ல பார்வையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கும் ஒரு வழிவகை செய்யும் அப்படின்றது. அந்த வகையில இந்த பத்திரிகைகளை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து என்ன மாதிரியான பார்வைகளை, இஸ்லாம் பற்றிய பார்வைகளை மாற்றி இருக்கிறார்கள்? அது குறித்த அனுபவ பகிர்வுகள் ஏதாவது? நிச்சயமா நிறைய அவங்க வந்து வாசகர் கடிதமும் எழுதுறாங்க. மாற்று சமுதாய சகோதரிகள் இதை படிச்சுட்டு அவங்க பாராட்டியும் எழுதுறாங்க, எங்களோட உள்ள இதை நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரு விமர்சனமாகவும் எழுதுறாங்க. அந்த வகையில வந்து அவங்க நம்மளுக்கு சரியா ஒரு ஊக்கமூட்டக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர் குழுவிலேயே வந்து ஜரீனா ஜமால், சாந்த் உஸ்மானி, ரிஸ்வானா ஷக்கீல்ங்கிற எழுத்தாளர்களே ஆசிரியர் குழுவில தான் இருக்கிறாங்க. இந்த பத்திரிகையை வந்து ஒரு பொதுவான தளத்துல எல்லாரும் படிக்கக்கூடிய பத்திரிகையாக நடத்தணுங்கிற நோக்கத்திலேயே நாங்க கட்டுரை போட்டிகள்லாம் நடத்துறோம்.
கட்டுரை போட்டிகள் நடத்தினா இஸ்லாமிய பெண்கள் தான் அதுல கலந்துக்கணும்னு இல்லை, எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே வந்து நாங்க போட்டி நடத்துறோம். போட்டி நடத்தி பரிசுகளும் கொடுக்குறோம். அது பரிசு பெற்ற கட்டுரைகளுக்கு வந்து இந்த உதயத்தாரைகளையே வெளியிடுறோம். அவங்களுக்கு வந்து நாங்க பரிசும் கொடுக்குறோம். இப்ப இந்த போன தடவை நாங்க வச்ச அந்த கட்டுரை போட்டியில வந்து ஈரோட்ல இருந்து தனபாக்கியங்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க 2வது பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, அப்புறம் சாயம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாற்று சமுதாய சகோதரி அவங்க பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இப்படி எல்லா தளத்து பெண்களும் எல்லா சமுதாய பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய இதுவும் நம்ம பத்திரிகை தான் அப்படிங்கிற உணரக்கூடிய அளவுல தான் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப இந்த பத்திரிகையை வந்து கடந்த 7 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கேன். 7 ஆண்டுகள்ல இப்ப தமிழகம் முழுக்க ஒரு கம்பெயின் பரப்புரை கொண்டு வந்திருக்கு. இந்த பரப்புரை செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்ன? என்ன மாதிரியாக இந்த பரப்புரை முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்? இப்போ பரப்புரையோடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், முக்கியமா பொதுமக்கள்கிட்ட இந்த பத்திரிகை போய் சேரணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்களுடைய செய்திகள் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட இந்த பரப்புரை நடத்துறோம். எங்களுடைய நாங்கள் அச்சிடக்கூடிய அந்த பத்திரிகை ஒரு 4000 பிரதிகள் அச்சிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தது 5000 உயர்த்தணுங்கிற ஒரு எண்ணமும் இந்த பரப்புரையுடைய நோக்கம். ஏற்கனவே சொன்னபடிக்கு சத்திய இஸ்லாத்திரிய செய்திகள், இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாம் பெண்கள் கொடுத்துள்ள உரிமைகள், சமூக பிரச்சனைக்கான தீர்வுகளை எப்படி இஸ்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு தீர்வாக கொடுக்குது, இது எல்லாமே மற்ற மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த பத்திரிகை இந்த பரப்புரையோட முக்கிய நோக்கமாக இருக்கு. சரி, தமிழகம் முழுவதும் இந்த பரப்புரை என்ன மாதிரியாக முன்னெடுக்கப்படுகிறது? என்னென்ன பணிகள் செய்யும்? இப்போ அந்த பரப்புரைக்காக வேண்டி பத்திரிகை எல்லா பொதுமக்களுக்கும் அறிமுகப்படுத்தணும், எல்லா பொதுமக்கள்கிட்டையும் இது போய் சேரணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பத்திரிகை நடத்துகிறோம். அதுக்காக வேண்டி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃப்ளோட் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ ராணி சக்கரவர்த்தி அவங்க மாதிரியான எழுத்தாளர்கள் அவங்களுடைய ஒன் மினிட் ஸ்பீச், அதை வாழ்த்துக்கள் அது மாதிரி கேட்டு அதை வீடியோ வாங்கி அதை வெளியே ஃப்ளோட் பண்ணுறோம். இது மாதிரி உதயத்தாரர்களுடைய சிறப்புகளை பற்றி வீடியோ மாதிரி ஒன் மினிட் வீடியோ அதை போட்டு விடுறோம். இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணுங்கிற நோக்கத்தோடு அந்த மாதிரியான செயல்பாடு செய்கிறோம். அதுக்கு பிறகு உதயத்தாரகை டெஸ்க் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த எங்கேயான மக்கள் கூடுற இடத்துல உதயத்தாரகை புக்ஸ் கொண்டு வச்சு அதை பொதுமக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும், அது செய்யறோம். அடுத்ததாக கட்டுரை போட்டிகள் இப்போ நான் அது கூட வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். டைம் கொடுத்துருவோம், இத்தனை தேதியில இருந்து இத்தனை தேதிக்குள்ள நீங்க கட்டுரைகள் வரணும் அப்படின்னுட்டு. இத்தனை வயசும் இல்லை, ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த சமீபத்துல இப்ப அடுத்த கட்டம் போட்டி எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கா? இப்போ கட்டுரை போட்டி அறிவிக்கப்பட்டு கட்டுரைகள் வந்து செலக்டும் பண்ணியாச்சு பரிசு கொடுக்கறதுக்கு. இனி நாளைக்கு அதுக்கான பரிசளிப்பு விழா இருக்குது. அடுத்த தேர்வு அப்படிங்கிறது அடுத்த கட்ட அறிவிப்பு பிறகுதான். ஆமா, இனி வந்து நம்மளுடைய ஆசிரியர் குழு முடிவு பண்றதுதான். சரி, இந்த கட்டுரை போட்டிகள் குறித்த அறிவிப்புகளை எப்படி வெளியிடுறீங்க? எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? பத்திரிகை வழியா மட்டும் தான் போடுறீங்களா, சமூக வலைதள வெளியிடுறீங்களா? பத்திரிகை வழியாகவும் போடுறோம், சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நாங்க போடுறோம். இந்த போஸ்டர் ரெடி பண்ணி அனுப்புறோம் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி போஸ்ட் ரெடி பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயும் போட்டு விட்டுருவோம். ஓகேமா, இப்ப இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையினுடைய பிரிண்டிங், அதனுடைய லே அவுட், இது கூட இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல கையெழுத்து பிரதிகள் படிக்கப்பட்ட காலத்துல வெறும் எழுத்து இருந்தா போதும், அது எப்படி எழுதப்பட்டாலும் படிச்சுட்டாங்க, கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது மாதிரிதான் வாசகருடைய மனநிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையை யாருக்காவது அறிமுகப்படுத்துறோம், இது எங்க அமைப்புடைய பத்திரிகை, இதை நீங்க படிச்சு பாருங்க, வாய்ப்பு இருக்கும் போது நேரம் இருக்கும் படிங்க, உங்களுக்கு விருப்பம் வரதா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்கன்னா, முதல்ல நம்ம பக்கத்துல வச்சு பத்திரிகையை வாங்கினோம்னா அந்த பத்திரிகையோட அட்டைப்படம், அதனுடைய வடிவமைப்பு, உள்ளுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த லே அவுட் ஒர்க்கிங், பட அமைப்புகள், இதுதான் வந்து முதல்ல அப்படியே ஒரு மேலோட்டமா பார்வையிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த லே அவுட் டிசைனிங் இதுல வந்து பத்திரிகைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிறைய கவனம் செலுத்துறாங்க. மல்டி கலர் பிரிண்டிங்கோட நிறைய விதமான தயாரிப்புகளோட இன்னைக்கு ஒரு வார இதழ் கூட தன்னை தக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது. அப்படி அந்த சூழல் இருக்கும்போது நீங்க புதிய தலைமுறையை இது மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து பழகிற அந்த பெண்களை எப்படி உங்களுடைய
இந்த பத்திரிகை லேஅவுட் டிசைனிங் மூலமா எப்படி கவர்றீங்க? வடிவமைப்புக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? சரியா கேட்டீங்க. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே எடுத்து படிக்கணும்னு தோன்ற அளவுக்கு எங்களுடைய பத்திரிகையை வந்து வடிவமைச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கவனம் செலுத்துறோம். சின்ன ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கூட வந்து எடுத்து ஆஹா அந்த நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு எடுத்து புரட்டி பாக்குற மாதிரி படிக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஆர்வம் உள்ள மாதிரியான அந்த தலைப்புகள். குழந்தைகள் சிறுவர்கள் எடுத்தீங்க பாத்தீங்கன்னா அந்த தலைப்புகளை முத பார்ப்பாங்க. அந்த தலைப்புகள் வந்து அந்த சிறுமியை கூட ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தலைப்புகள் அந்த மாதிரி. சரி சரி, ஓகே. இப்ப இந்த பத்திரிகையை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்க, தொடர்ச்சியா வந்து இந்த பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பத்திரிகையை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க? எப்படி தொடர்பு கொள்வது? இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வானொலி நேயர்கள் அல்லது சமூக வலைதளங்கள்ல இந்த நிகழ்ச்சி கேட்கறாங்க அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வதற்கான வழிமுறை? இப்போ பத்திரிகையை வந்து நம்ம ஃப்ளோட் பண்றோம் இல்லையா, போஸ்டர் இது மூலம் அதுலயே வந்து நாங்க போஸ்டர்ல வந்து QR கோட் போட்டு சந்தா, ஆண்டு சந்தா எல்லாமே எல்லா விவரமே போட்டுருவோம், தொடர்பு நம்பர் எல்லாமே. அப்ப அவங்க யார்கிட்டையும் கேட்கணுங்கிற ஒரு தேவையே இல்லை. அவங்க வந்து ஆண்டு சந்தா கட்டணும், அந்த QR கோட்ல பணம் அனுப்பிட்டு அந்த தொடர்பு நம்பருக்கு அட்ரஸ் அனுப்புனா போதும், அவங்க வீடு தேடி பத்திரிகை போயிடும். ஆண்டு சந்தா 150 ரூபாய் மட்டும்தான். பத்திரிகைகள் வருடத்துக்கு ஆமா, ஒரு தனி இதழ் மட்டும் வேணும்னா 25 ரூபாய். இப்ப வந்து நேரடியாக இது பத்திரிகை அலுவலகங்கள் மூலமா அனுப்பப்படுறது ஒரு புறம் இருந்தாலும், ஜமாத்தே ஹிந்த் அமைப்பில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்பின் மூலமாக நேரடியாகவும் இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப புதிதாக இருக்கக்கூடிய வாசகர்களை வந்து பெறுவது என்பது ஒரு புறம். ஏற்கனவே சந்தா செலுத்தியவர்கள் ஒரு காலப்போக்கில் ஒருவேளை மறந்துருப்பாங்க, ரினிவல் ஆகாம போயிருக்கும். ஐயோ பத்திரிகை வந்துட்டு இருந்தாலும் இப்ப வரலைங்கிறது ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோட திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி பழைய வாசகர்களை தேடி அவர்களை புதுப்பிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் செய்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த பதிப்பு வந்து குறையாம நம்ம பாத்துக்கிற முடியும் இல்லையா? அதனால வந்து ஏற்கனவே நம்மள்ட்ட வந்திருக்கிற அந்த சந்தா கட்டனுடைய அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். யார் மூலமாக அவங்க கட்டினாங்கன்னு பார்த்து அவங்க மூலமாகவும் நாங்க தொடர்பு கொள்ளுவோம். நாங்களாவும் போன் அடிச்சு அந்த நம்பருக்கு போன் அடிச்சு சந்தாக்கு ரினியூ பண்றதுக்கு நினைவுபடுத்துவோம். பெரும்பாலும் மகளிர் அணிகளாகிய எங்களுடைய மூலமாகவே தான் நிறைய பேர் சந்தா கட்டியிருப்பாங்க. இனிமேதான் அந்த பொதுமக்கள் வந்து சேருவாங்க. அப்ப எங்கள் மூலமாகவே சந்தா கட்டியிருந்தா நாங்களே அவங்கள தொடர்பு கொண்டு மறுபடியும் ரினியூ பண்றதுக்கு நினைவூட்டுவோம். அவங்கள நினைவூட்டுவோம். சில நேரங்கள்ல நாங்களே அவங்களுக்கு கட்டிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு இப்படி கட்டியிருக்கோம்னு சொல்லுவோம். திருப்பி அவங்க எங்களுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரியாக தொடர்ந்து சந்தா போற மாதிரி தான் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே எழுதுபவர்கள், ஏற்கனவே எழுத்தாளர்களாக அறிமுகமானவங்க. இப்ப நீங்க எழுத்தாளர் நஸ்ரத் ரோசி பத்தி குறிப்பிட்டு சொன்னீங்க. அது மாதிரி தொடர்ச்சியாக எழுதக்கூடியவங்க ஒரு பக்கம், அவங்கள்ட்ட நம்ம கட்டுரை அனுப்புவதாங்கன்னு கேட்டு அது கட்டுரையை வாங்கி போட்டா மட்டும் போதுமானது. ஆனால் அதே நேரம் சாமானிய பெண்களை எழுத வைக்கக்கூடிய முயற்சியில புது எழுத்தாளர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய கட்டுரைகள், அவர்களுடைய படைப்புகள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறது? தேர்வுக்குழு தான் தேர்வு செய்யறாங்களா, இல்ல அவங்களை வந்து நல்ல படைப்பாளர்களா உருவாக்கி பங்களிப்பு செய்ய வைக்கிறீங்களா? இப்ப நாங்க சில தலைப்புகள் வந்து கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு எந்த சாதாரண பெண்கள் எழுதுறதுக்கு நாங்க தூண்டுகோலா தான் இருக்கிறோம். அவங்களும் எழுதி அனுப்புறாங்க. எழுதி அனுப்பிட்டு அவங்க தேர்வு குழுல உள்ளவங்க, ஆசிரியர் குழுவுல உள்ளவங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இது இந்த மாதிரி மாற்றம் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நல்லா இந்த கட்டுரை அது நல்லா இருக்கு, அதுக்கு பதிலாக இதை போடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே ஆலோசனை பண்ணி தான் தேர்ந்தெடுத்து அப்படி போடுவாங்க. அப்ப சாதாரண ஒரு பெண் அவங்க எழுதிட்டே மாட்டாங்க. அவங்க எழுதி அனுப்புற கட்டுரை வந்து இதை வந்து அவங்க ஊக்கமூட்டக்கூடியமா சில மாற்றங்களை கேட்டு எழுதி வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திருப்பி அனுப்பி சில மாற்றங்கள் நீங்க பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கறதும் உண்டு. அப்படி போட்டு அந்த சாதாரண சாமானிய பெண்கள் கையில அந்த அச்சடிச்ச இதுல அவங்களுடைய எழுத்தை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்துல உள்ள சந்தோஷத்தை பார்க்கணுமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. அவங்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். என்னதான் சோசியல் மீடியாஸ்ல நினைச்ச உடனே எழுதுறதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட ஒரு பத்திரிகையில நம்முடைய பேரோட ஒரு கட்டுரை வந்து வெளிவர்றதுங்கிறது ஒரு தனி மகிழ்ச்சி. உண்மையிலேயே சாமானிய பெண்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. ஓகே மேம், இப்ப வந்து நாம மிக முக்கியமா வந்து இந்த சந்தா மற்றும் பெறுவதற்கான வழிமுறைகளுக்காக இந்த உதயதாரகையுடைய
தொடர்பு எண் இப்ப நம்ம நிகழ்ச்சியில இறுதியா கொடுத்துடலாம். இறுதி கேள்விக்கு முன் நம்முடைய நேயர்கள் அந்த சந்தா செலுத்தி அந்த பத்திரிகையை பெற்றுக்கொள்வதற்கான தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்வதற்கு தயாராகட்டும். இறுதியா ஒரு கேள்வியோட நம்ம நிறைவு பண்ணலாம். தொடர்ச்சியா இந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் அனைத்தும், அது வந்து தினசரி இதழ்களாக இருக்கட்டும், மாத இதழ்களாக இருக்கட்டும், தமிழில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு இணைய வாசிப்புக்கு வந்து உட்படுத்துறாங்க. அச்சு ரீதியாகவும் ஒரு பெரிய லாபம் வணிக ரீதியாகவும் இருக்கு. இன்னொரு அளவுல உலக அளவுல அந்த நேர்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு. ஸோ உதயதாரகை அப்படிங்கிற இதழ் அச்சிதழா மட்டுமே வந்துகிட்டு இது அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் இருக்குதா? டிஜிட்டல் பத்திரிகையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்டமே அதுதான். இன்ஷா அல்லாஹ். இதற்கான ஆயத்த பணிகள் இருக்கீங்க? ஆமா, அதற்கான ஆலோசனைகளையும் ஆயத்தமாகறதுலயும் நாங்க இருக்கீங்க. ஓகே 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 மேம். இப்போ வந்து நம்ம உதயதாரகை மாத இதெல்லாம் 2 மாதத்திற்கு ஒரு வெளியீடாக முதலத்திற்கு 6 இதழ்கள் மொத்தம் 150 ரூபாய் சந்தாவில் மிக குறைந்த கட்டணத்துல வந்து வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த பத்திரிகையை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் இப்ப கொடுத்துடலாம். நேயர்கள் குறித்துக் கொள்வதற்கு தயாராக போன் நம்பர் சொல்லுங்க. 7200 63 1469. மீண்டும் ஒரு முறை உதயதாரகைக்கு சந்தா செலுத்தி அந்த மாத பத்திரிகைகளை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் இல்லத்திலேயே பெற்றுக்கொள்வதற்கான தொடர்பு எண் தரப்படுகிறது. ஏற்கனவே குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. 7200 63 1469. மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே தமிழகம் முழுக்க ஒவ்வொரு இல்லங்களாக ஜமாத்தே இஸ்லாமியுடைய மகளிர் அமைப்பு இந்த மாத இதழை கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள், நாமும் இந்த பத்திரிகை நம்முடைய இல்லங்களுக்கு வர வேண்டும், நம்முடைய இல்லங்களுடைய பிள்ளைகள் அவற்றை படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் நிறைய பார்வை சார்ந்த ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த பெண் அல்லது எந்த குழந்தை கற்று வாசித்து அறிகிறார்களோ அவருடைய சிந்தனை திறன் தான் அதிகரிக்கும். எனவே நம்முடைய வீட்டு பிள்ளைகளை இன்னும் நல்ல ஷார்ப்பான ஒரு குழந்தையாக, சிந்திக்கிற ஆற்றலுடைய குழந்தைகளாக, நன்மை தீமைகளை கற்றறிந்து செயலாற்றக்கூடிய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்ல வாசிப்பு பழக்கம் என்பது மிக அவசியமானது. பொதுவான வாசிப்பு என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட நல்ல கருத்துக்களை, மகளிர் பார்வையோடு இஸ்லாமிய கருத்துக்களை, பொது மகளிருக்கான தகவல்களை தருகிற உதயதாரகை பத்திரிகையினுடைய இந்த பரப்புரையில் நீங்களும் பங்கு பெற்று உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த புத்தகங்களை பரிந்துரை செய்யுங்கள். நீங்களும் அதற்கான சந்தாதாராக மாறிக்கொள்ளுங்கள் என கேட்டு மேம் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியை பங்கேற்று உதயதாரகையினுடைய இந்த பரப்புரை வெளியீடு குறித்து இதுவரை பகிர்ந்து கொண்டமைக்காக நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, மிகவும் நன்றி. நேயர்களே, இன்றைய படைப்பர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அமைப்பு நடத்தும் உதயதாரகை இதழுடைய பரப்புரை பிரச்சார நிகழ்வுகள் குறித்தும், அந்த இதழ்கள் சுமந்து வருகிற செய்திகள் மற்றும் பயன்கள் குறித்தும், அவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை குறித்தும் பேசும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அந்த பரப்புரை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக, கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிற ஜெரினா யூசுப் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் நன்றி. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.